இப்போலாம் 2 நாள் வெற்றிகரமாக 2வது நாள் போடுறாங்களே 25 பெரிய விஷயம். நான் 25 மாதிரி சத்தியமா கிடையாது. நான் உள்ள போய் பாரு, நான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் நான் படம். சரியா, இது 25 கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது. பயங்கரமான படம். நான் எல்லாருமே ஃபேமிலியா பாக்க வேண்டிய படம் தான் இது. உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே ஆர்எல்கே டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. செம்மையா இருந்துச்சு நான் படம். ஏகேனா ஃபுல்லாக தாறுமாறு பண்ணுவாருன்னு தெரியும், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன் இப்போ தான். அஜித் குமார் நல்லா இருந்துச்சு ரொம்ப. இன்னைக்கு 25 நாள்னா பெரிய பெரிய நல்லா ஓடி இருக்கு படம். அதுக்கப்புறம் தலை நடித்தாலே சொல்ல முடியாதுல்ல, நம்ம பிளாஸ்டாக இருக்கும். செம்மையா இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியாது, நான் தலை நடித்தாலே தாறுமாறு தான் பண்ணுறாரு. அருமையா இருந்து இந்த தலை இன்னொரு வாட்டி இதே மாதிரி பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருமே நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. அஜித் சார் சூப்பரா. அஜித்தை பத்தி குறை சொல்ல முடியுமா? சான்ஸ் இல்ல. எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே ஹைலைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா போனோம். படம் பார்த்துட்டு வரும்போதுலாம் அவ்வளோ வைபா இருக்கு படம். சத்தியமா சொல்றேன், 1 மாசம் ஆனா கூட, 1 மாசமா 2 மாசம் ஆனா கூட படம் பயங்கரமா ஓடும்ண்ணா. நிஜமாவே தலையை பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. செம்ம ஹாப்பியா போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியா முடிச்சுட்டு. செம்ம படம்ண்ணா. தலை தானா, ஃபுல் அண்ட் ஃபுல் தலை மட்டும் தானா. அவருடைய வைபு வர ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைபா இருக்குண்ணா. அப்படியே உள்ள கூஸ் பம்பா சுத்திட்டு இருக்கு. இன்னுமே வீட்டுக்கு போனா கூட ஒரே ஜிபியூ இதுவாக தான் இருக்க போகுது கனவுலலாம் ஃபுல்லா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே நான் படம் பார்க்க வந்திருக்கேன், கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமான படம்ண்ணா. ஃபுல்லா ஆதிக்கு வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. தலையை மட்டும் தான் சிரிக்கிருக்காரு போட்டு. அடுத்த வாட்டி ஆதிக்கோட இன்னொரு படம் வரும் பார்த்தீங்களா தலை கூட, அப்பெல்லாம் பாருங்க தியேட்டர் சும்மா வெடிக்க போகுது. சத்தியமாண்ணா ஏகே ஃபேன் தானா. நான் 2வது படிக்கல இருந்தே ஏகே ஃபேனு. இன்னுமே ஏகே ஃபேன் சுத்திட்டு இருப்பேன். சாவரவே ஏகே ஃபேன் மட்டும் தானே நானு. நான் 25 மாதிரி சத்தியமா கிடையாது. நான் உள்ள போய் பாரு, நான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் நான் படம். சரியா, இது 25 கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது. பயங்கரமான படம். நான் எல்லாருமே ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் இது. படம் சூப்பர். தலைக்காக இன்னொரு முறை பார்க்கலாம். ஸ்டண்ட், மியூசிக், டான்ஸ் எல்லாம் சூப்பரா அது சொல்றதுக்கு முடியல. எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் சிம்ரன் இருக்கிறப்பல சொல்லணுமா, நல்லா இருக்கு. நாங்க இது செகண்ட் டைம் பாக்குறோம். அஜித் சார் தான். அஜித் தாங்க. அஜித்தோட ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா இதுவே நாங்க இது செகண்ட் டைம் பாக்குறோம். இதை விட இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மாசா அவங்கள கேளுங்க. இது பார்ட் வந்தாலே நல்லா இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப ஸ்டைல் தான், அவரோட ஸ்டைல், அந்த பழைய ஸ்டைல் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். அஜித்தோட பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவா எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அஜித் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா அர்ஜுன் தாஸ் தான் இதுவா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 2 கேமும் வந்துட்டாங்க. அதுதான் எல்லாம் காமெடி ஆக்ஷனோட வந்திருக்கு. ஆனா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஜான்விக் தான். ஆனா இதுல நிறைய படம் லிங்கே இருக்கு வெளிநாடு படத்தோட. முக்கியமா சொன்னா குட் பை அகில் காமெடியும் ஆக்ஷனும் கலந்து கலர் தான். சூப்பர். பில்லா நிறைய படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். தலைவர் அஜித் தான் தோணும். ஏன்னா அவர் நிறைய சாதனை பட்டிருக்காங்க. அதான் செம சார், செம மாசு. இல்லை தலை ஃபேன் ஸ்ட்ரீட் தான். படம் ஃபுல்லாக பில்டப் தான். எல்லா சாங்கெல்லாம் இருக்குது. என்ன படம் ஃபுல்லாக ஒரே மியூசிக் ஓடுற மாதிரி இருக்குது. மியூசிக் பில்டப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஒரே மியூசிக் ஓடுற மாதிரி இருக்குது. மற்றபடி வரவும் இல்லை. செம எல்லா வெரைட்டி, செம வெரைட்டி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப நாள் லேட் ஆகி. படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இப்போலாம் 2 நாள் வெற்றிகரமாக 2வது நாள் போடுறாங்களே 25 பெரிய விஷயம். அது அப்டேட் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை விட மாசாக இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் அவர் வந்து இப்போ சிவா கூட 3 படம் பண்ணார்ல, ஆதி கூட 3 படம் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் ஏமாற்ற மாட்டார் ஆதி. ஓகேண்ணா, அஜித்துக்காக பார்க்கலாம் படம், அவ்வளோதான். நல்லா இருந்ததுங்க படம். என்ன காமெடி இதெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு எப்பவும் போலுமே. செம்மண்ணா. அஜித்னாலே வெறி தானே. ஆக்ஷன் தான். தலையோட பாட்டு பழைய பாட்டில் போட்டு ஹிட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் பார்ப்பேன். நாளைக்கு வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் கூட டெய்லியும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. பழைய லுக்லலாம் ஸ்மார்ட்டாக இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு.
கண்டிப்பா அருமைண்ணா தலை பண்ணியிருக்காரு சொல்லணும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. So, அருமையா பண்ணியிருக்காருண்ணா தலை. எல்லாமே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் அடிச்சிட்டாரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓடி இருக்காருன்னா அது தலை பண்ண இதுதான். ஓடும் நல்லா ஓடும் இன்னும் ஓடும். நல்ல மனுஷன் நல்ல இது ஓல்டு ரெஃபரன்ஸ் நல்லா பாட்டு ஓல்டு சாங்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு எப்படி ட்ரெண்டிங்னு பார்த்து பண்ணுறாங்க. நல்லா இருக்கு படம். வர படம்லாம் இப்போ வர்றதுலாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எல்லாமே ஹைலைட். அதில் எதுவும் சொல்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஹைலைட். எல்லாமே அதான் சொல்றேன். எல்லாமே பக்காவா சூப்பரா இருக்கு. தலை அஜித்தை பத்தி ஒன்றுமே சொல்ல முடியாது. சூப்பர் சார். செம்மையா பண்ணியிருந்தாருண்ணா அவரு. ஆனா இது வந்து அவருக்கு தனி ஜானர் மாதிரி போகுதுண்ணா. அவருக்கு வில்லன் கேரக்டர் நல்ல படம். எல்லாருமே பார்க்கலாண்ணா. ஐயோ அதெல்லாம் பிரிச்சு மேய்றாங்கண்ணா படம். உள்ள வரும்போது அந்த பாட்டு வைப்லாம் பயங்கரமா இருக்குண்ணா. டான்ஸ் ஆடும் போலே இது உள்ள வீடு மாதிரியே இதுவா இருக்கு எங்களுக்கு உள்ள அந்த படம் பார்க்கும்போது. சிம்ரன் சொல்லவா வேணும். அவங்க தான் 90s கிட்ஸ் இது குயின் ஆச்சு. அவங்க தான் செம்மையா பண்ணியிருக்காங்கண்ணா எல்லாருமே. ஆனால் மரண வெயிட்டிங்ண்ணா.